திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காதல் தகராறில் இளைஞர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காதலி விடுதியில் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். காதலர்கள் இருவரும் அடுத்தடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தை அடுத்த இடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான ராபின். 10ஆம் வகுப்பு வரை படித்த ராபின் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். மேலும் சென்னையில் ராபிடோ மூலம் பைக் டாக்ஸி ஓட்டி வந்துள்ளார். ராபின் சென்னையில் வேலை செய்து வந்தபோது சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த த்ரிஷா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த நிலையில் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இருவரும் வேலைக்கு சென்று வருமாறு கூறிய குடும்பத்தினர் சில மாதங்கள் கழித்து திருமணம் செய்து வைப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காதலர்கள் இருவரும் சென்னை வேப்பேரி விடுதி ஒன்றில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அங்கு காதலர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இருவரும் தீவிரமாக சண்டையிட்டுக் கொண்டதாக தெரிகிறது. இதனையடுத்து சோழவரம் அருகே உள்ள தமது வீட்டிற்கு திரும்பி வந்த ராபின் நள்ளிரவில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தங்கள் மகனின் சடலத்தை பார்த்து அதிர்ந்து போன பெற்றோர் சோழவரம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராபின் சடலத்தை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் ராபின் தற்கொலைக்கு காரணம் என்ன என விசாரித்து வந்த நிலையில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. சென்னையில் விடுதியில் தங்கியிருந்த ராபினின் காதலி த்ரிஷாவும் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இருவரது தற்கொலைக்கு காரணம் என்ன? அவர்களுக்கிடையே நடைபெற்ற சண்டைதான் என்ன? எதற்காக இருவரும் அடுத்தடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டனர் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். காதலர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.